ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அருள் தரும் ஆலயங்கள் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆலயம் சென்னை அண்ணா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் பற்றி பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங். இந்த பைமோட் இ ஷாப்பிங் ஆப் மூலமாக வீட்டில் இருந்தபடி நமக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம். இந்த பைமோட் இ ஷாப்பிங்கோட ஆப்பை டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன், பார்த்து பயனடைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணாநகர் பகுதியில் ஒரு சிவன் கோவில் இருந்தது. சிவன் பாலேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார். போதிய பராமரிப்பு மற்றும் ஆதரவு இல்லாததால் கோயில் பாழடைந்த நிலையில் இருந்தது. வீட்டு வசதி திட்டத்தை மேம்படுத்துவதற்காக அந்த இடத்தை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் கையகப்படுத்தியது. உள்ளூர் மக்கள் ஒரு காலியான நிலத்தில் பெரிய அளவிலான சிவலிங்கத்தை கண்டனர். 1970ஆம் ஆண்டு காஞ்சி மடம் பெரியவாளிடம் இது குறித்து தெரிவிக்கப்பட்ட பொழுது அவர் அந்த சிவலிங்கம் ஸ்ரீ பாலேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமானது என்பதை உறுதிப்படுத்தினார். மேலும் சந்திரமௌலீஸ்வரர் என்ற பெயரில் அதே சிவலிங்கத்துடன் ஒரு புதிய கோயிலை கட்டுமாறு மக்களிடம் வேண்டினார். பெரியவாவின் அறிவுறுத்தலின்படி 1978இல் கோயில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் பரிவார தெய்வங்களான விநாயகர், ஸ்ரீ கல்யாண வள்ளி தேவசேனா, சுப்பிரமணியர், நடராஜருடன் சிவகாமி, காலபைரவர் சன்னதிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. 1996இல் மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. மரண பயம், யம பயம் உள்ளவர்களுக்கு இது ஒரு பரிகார தலமாகும். மரண பயத்தை போக்க மிருத்யுஞ்சய யாகம் நடத்தப்படுகிறது. இதே யாகம் கடந்த 10 ஆண்டுகளாக செய்யப்படுகிறது. தீராத நோய்கள் நீங்க ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரருக்கு ருத்ர ஹோமம் மற்றும் ருத்ராபிஷேகம் நடத்தப்படுகிறது. ஒரு மாதத்தில் 3 முதல் 4 வரை இதுபோன்ற ருத்ராபிஷேகங்கள் நடத்துவது இந்த கோயிலின் சிறப்பம்சமாக விளங்குகிறது. குழந்தை பாக்கியத்திற்காகவும் பக்தர்கள் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரரை பிரார்த்தனை செய்கிறார்கள். வழக்கமான பூஜைகள் தவிர மாதாந்திர பிரதோஷம், சங்கட சதுர்த்தி, சஷ்டி, கிருத்திகை, மகா பிரதோஷம், மாதாந்திர சிவராத்திரி, மகா சிவராத்திரி, பௌர்ணமி, அமாவாசை நாட்கள் போன்றவற்றில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. பௌர்ணமி நாட்களில் அன்னதானமும் வழங்கப்படுகிறது. பிரதான கோயில் கருவறை அர்த்த மண்டபம் மற்றும் முக மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. செங்கற்கள் மற்றும் சிமெண்ட் காங்கிரீட்டால் கட்டப்பட்ட கோயில் கருவறை உயர்த்தப்பட்ட உபபீடத்தில் உள்ளது. அதிஷ்டானம் எளிய பாத பந்தஸ்தானம். கருவறையில் 3 அடுக்கு செங்கல் வேசர விமானம் உள்ளது. தலகோஷத்தில் தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா ஆகியோர் உள்ளனர். இந்த கோயில் திருமங்கலம் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர், அண்ணா கோபுரம் பூங்கா அண்ணா நகரில் இருந்து 2 கிலோமீட்டர், கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. சென்னை மத்திய ரயில் நிலையத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் திருமங்கலம் மெட்ரோ ரயில் நிலையமாகும். சிவபெருமானின் திருக்கோலங்களை 25 திருமூர்த்தங்களாக பெரியோர் கூறுவர். அவற்றில் சந்திரமௌலீஸ்வரர் என்னும் திருமூர்த்தமும் ஒன்றாகும். காஞ்சி மகா பெரியவர் அண்ணா நகரில் பக்தர்கள் வழிபட்ட சிவலிங்கத்திற்கு சந்திரமௌலீஸ்வரர் என பெயரிட்டார். திரிபுர சுந்தரி என்ற பெயரால் அம்பாளுக்கு சன்னதி அமைக்கவும் பரிவார தெய்வங்களுக்கு சன்னதிகள் அமைத்து வழிபடவும் அறிவுரை தந்து ஆசி வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு முறையேனும் இந்த சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வருவது நலமாகும். இந்த வீடியோவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. வீட்டில் இருந்தபடியே நமக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.